அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தக்களம் என்ன ஆனது? நேற்று வேற தாக்குதல் நடத்துறதுக்கான அறைகோவலே விடுத்துட்டாங்கப்பா, ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதே சூழ்நிலை தான் இந்த நொடி வரை எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி கூட இந்தியா இன்னொரு கூடுதல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்தியா மட்டுமே இல்லை, உலக நாடுகள் எல்லாமே பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க, எந்த நேரத்தில் தாக்கல் நடத்த விடுமோன்ட்டு. ஆனால் கூலாக ஒரு சந்திப்பு நடக்குது. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எங்கே போகிறார்? இஸ்ரேல் போகிறார். நாளைக்கு 25 மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்கன் ஸ்டேட் செக்ரட்டரி, ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு வர வேண்டியது மேபி யுத்தம் நடக்க போதோ இல்லை வேறு ஒரு காரணங்களுக்காக ஒத்தி வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பயணம் ஒருவேளை டேட்டை 2 நாள் தள்ளி வைக்கிறாங்களா, இல்லை தாக்குதலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா, என்ன சொல்ல வராங்க? ஈரானுக்குள்ள நடந்த சம்பவம் என்ன? திடீர்னு சாரையாக கிளம்பிய போர் விமானங்கள் எங்கே சென்றது? ஈரானுடைய போர்க்கப்பலில் எண்ணெய் கப்பலை ஒன்று பிடித்து சென்று விட்டது அமெரிக்கா தரப்பில். இந்த மாதிரி பல அதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு கூடுதலாக இன்று இரவு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் எடுத்து பாருங்கள், ஆப்கானிஸ்தானும் இந்த பக்கம் பாகிஸ்தானும் செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸோட யுத்தம் இன்று இரவிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கும் தயாராகிக்கோங்க. அப்புறம் அடிஷ்னல் இன்னொரு பரபரப்புங்க. எத்தனை பரபரப்பை நீங்கள் தாங்குவீங்க சொல்லுங்கள்? எதையும் தாங்கும் இதயம் உடையவர்கள்ன்றாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஐரோப்பா நாடுகள், குறிப்பாக UK, பிரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து அணு ஆயுதத்தை உக்ரைனிடம் அளித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்களாம். அதனால் கூடிய விரைவில் அணு ஆயுத யுத்தத்தை பார்க்க போகிறீங்கன்ட்டு ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் விக்ஸா போடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இத்தனை பரபரப்பு செய்தியும் முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். வாங்க நண்பர்களே, ஈரானுக்கு போகலாம். ஈரானுக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உலகமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துலையும் தாக்குதல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள், அறிகுறிகள், ஃபுல்லாக போர் விமானங்கள், அந்த பக்கம் ஈரானில் போர் பயிற்சிகள். இன்றைக்கி கூட போர் பயிற்சிகள் போது ஈரானுடைய ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மாறிட்டே இருக்குது. நேற்று அமெரிக்கா தரப்பில் ஆல்மோஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறன்ற மாதிரிலாம் சொன்னதான் நான் செய்திகளை பார்த்தோம். நிறைய ஆதாரங்களை உங்ககிட்ட நான் சமர்ப்பித்தேன். இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா, நாளைக்கு 25 கிட்டத்தட்ட ஒரு 4:30 PM டெல்லிவியூவில் போயிட்டு இறங்குறாரு பிரதமர் மோடி அவர்கள். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போயிட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் 4:30 PM ஈவினிங் டைமில் பேசுகிறாரு. பட் அதற்கு முன்பே 25 அதிகாலையிலே கிட்டத்தட்ட போயிட்டு இறங்கிடுறாரு. இறங்கிட்டு மிக முக்கிய பேச்சுவார்த்தைகள்லாம் பேசப்படுகிறது. அதாவது பிரம்மோஸ் ஏவுகணை விட பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய கோல்டன் அரிசான் ஏவுகணை மேபி ஒப்புதல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்ன்றாங்க. இன்னொன்று இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பேசிகிட்டு இருக்கோம், அதுவுமே ஒப்புதல் ஆக போகுதுன்றாங்க. இஸ்ரேலுமே ரொம்ப ஆவலாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் நாங்கள் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக எங்கள் ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்த போகிறோன்ற மாதிரிலாம் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு விசிட் ரொம்ப ஒரு முக்கிய விசிட்டாக இந்திய தரப்பில் பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் கொடுக்குறாங்க. பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கின்ற இஸ்ரேலை போய் நீங்கள் பார்ப்பது என்பது பாலஸ்தீனத்தை கொன்று குவிப்பதற்கான இணையாகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இஸ்ரேல் இணைக்கிறேன்னு சொன்னதுக்கு இந்தியா கடுமையான கண்டனங்கள் தெரிவித்தது. ஐநாவில் கூட இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்களில் இந்தியா நின்றாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றது அமெரிக்கா மட்டும்தான்றதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு. அந்த எதிர்ப்பு வரும்போது எதிர்ப்பும் கொடுத்தாங்க இந்தியா தரப்புல இருந்து. ஆனால் இந்த பயணங்கள் தவிர்க்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, நம்ம அரசியல் அப்படியே ஓரம் கட்டிட்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்துறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னா 26 ஜெனீவாவில் மீட்டிங். அந்த ஜெனீவா மீட்டிங் தான் இறுதி நாளாக கூட இருக்குன்றாங்க. பட் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை அப்படின்றதுல தாக்கல் நடத்த போகிற இந்த சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பயணம் பண்ணுவது 2 விஷயத்தை புரிஞ்சுக்கலாமா? அப்போ 2 நாள் தாக்குதலை தள்ளி வைக்கிறாங்களா,
இல்லை இந்த யுத்தம் நடைபெற்றாலும் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிருக்கிறாரா, இல்லை சப்போஸ் அவர் இருக்கும்போது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரா, தெரியல. இது எல்லாமே விடிஞ்சாதான் தெரியும் என்ன விதமான பரபரப்பான ஒரு சூழ்நிலை. சப்போஸ் இரவுக்குள்ளாரே அமெரிக்கா ஏதாவது நடத்திட்டாங்கன்னா இந்த பயணமே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை தாண்டி இஸ்ரேல் அப்படி இருந்தால் முன்கூட்டி ஏதாவது ஒரு சமிக்கைகள் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த ஈவெண்ட் எல்லாம் அது பாட்டு ஆஸ் யூஷுவலாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் டைவர்ட் டாக்டிக்ஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்லாம் நினச்சேன் நான். ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஈரான் மீது தாக்கல் நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு நிறைய நாடுகள்லாம் ஆதரவு இல்லை, நம்ம மட்டும் தான் தனியாக போரிடுறோம், நேட்டோ நாடுகள் வரல, நட்பு நாடுகள் யாருமே வரலன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய இராணுவ உயர் அதிகாரி டான் கெயின் அவர்கள் ட்ரம்ப் கிட்ட குசுன்னு பேசும்போது அதை ஒரு சில மறுவைத்த நபர்கள் ஒட்டி கேட்டுட்டு அப்படியே மீடியாவில் போட்ட உடனே அந்த நியூஸை வந்து ஏப்பா நான் அவர்கிட்ட என்ன குசுன்னு பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டார். 100% தவறான செய்தியெல்லாம் இங்கே வந்து சொல்லாதீங்கன்னாங்க. அதையும் மீறி சிபிசி நியூஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து அமெரிக்காவுடைய உயர் அதிகாரிகள்லாம் தலைவரே இது வந்து வெனிசுலா மாதிரிலாம் இல்லை, வெனிசுலா வேற ஈரான் வேற, ஏகப்பட்ட ஆயுதங்களை வர பயங்கரமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீனா ஓடி வந்து உதவி செய்கிறாங்க, ஈரான் ஓடி வந்து ஆயுதங்களை குவிக்கிறாங்க, அதனால் தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க. பட் அமெரிக்காவுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஐதுல்லா அலி காமேனி அவருடைய இருப்பிடங்கள் எங்கே தெரியல, எங்கன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, இன்னுமே ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குது, இருப்பிடங்கள் தெரிஞ்சதுனாவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது ஈரானை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வேண்டாம், அமெரிக்காவை பயன்படுத்துகிற மாதிரி அப்படி செய்திகள். இந்த பக்கம் இப்படி செய்திகள் என்ன வருதுன்னா, நகி அங்கே ஐதுல்லா அலி காமேனி இருக்கிற இடம் தெரியலப்பா, அதனால தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறாங்கன்னாங்க. சரி, இன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்வு என்னன்னா, யூகேல இருந்து F-22 ரேப்டார் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே ஒரே சமயத்தில் அங்கிருந்து கிளம்பி மிடில் ஈஸ்டை நோக்கி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வரைபடத்து மூலயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2-3 விஷயங்கள். 8க்கும் மேற்பட்ட C-17 ஏர்கிராஃப்ட் அட்லாண்டிக் ஓஷனில் பறந்துட்டு இருந்தது. F-16 போயிங் வந்து F-16 வந்து டியாஜோ கார்சியோவில் போய் நிறுத்தியிருந்தாங்க. ரேப்டார் வந்து ஒரு சில ரீஜனல் பேஸில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ விமானங்கள் பறப்பது என்று ஓயவில்லை, அதே பரபரப்பு, அதே சுச்சுவேஷனில் நேற்று இந்தியா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை உடனடியாக வெளியேறி விடுங்கள், ரொம்ப ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் சொன்னாங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இல்லைங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் போயிட்டுருக்குன்றாங்க. என்ன யூனிவர்சிட்டி எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு எனக்கும் புரியல. போராட்டங்கள் கொஞ்சம் கடுமையாயிடுச்சு இன்னைக்கு காலையிலேருந்து. நேற்று வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தாங்க, ஸ்மூத்தாக அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லைட்டாக ஒரு சலசலப்பு, சும்மா அப்படி ஒரு புஷ் பண்ணுற மாதிரி, இப்படி கையில் தள்ளுற வர்ற மாதிரி, கொஞ்சம் ஒரு சில குரூப் வந்து காமினி அவர்களுக்கு எதிராக, ஒரு சில குரூப் காமினி அவர்களுக்கு ஆதரவாக, அந்த மாதிரியான போராட்டங்கள் நிறைய நடக்கும்போது எப்படி யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் நடக்கும்னு தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறோம். நம்ம கரீபியன் கடலிலிருந்து வந்து இந்தியன் ஓஷனுக்கு கிளம்பி வந்த ஒரு எண்ணெய் கப்பல் பிடிச்சிட்டாங்க. ஈரான் தெரிஞ்சு தான் பிடிக்கிறாங்க, ஏன்னா நாங்கள் தடை செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் பிடிக்கிறாங்க. இது வந்து 3வது கப்பல், அடுத்தடுத்து அதிரிபுதிரியான 3வது எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா பயங்கரமாக பிடிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரானுடைய பொருளாதார தடைகள், அவங்களுடைய ஷேடோ ஃப்ளீட் எந்த கப்பல்களுமே பறக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதனால் நிச்சயம் நாங்கள் பிடிப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி கூட சொல்லலாம். வெள்ளை மாளிகையினுடைய செய்தி குறிப்பில் வந்து இறுதி, இது வந்து நான் உங்ககிட்ட பேசுறது வந்து இறுதி. இப்போ ஈரான் சூஸ் பண்ணுறது தான் பூப்பாதையா இல்லை வந்து சிங்கப்பாதையான்றது அவங்க தான் மூவ் பண்ணணும். அது என்னப்பா பூப்பாதை சிங்கப்பாதைன்னா, பூப்பாதை அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலயமா நம்ம தீர்வு கண்டுக்கலாம், இல்லை சிங்கப்பாதைன்னா அடித்து தான் நம்ம உங்கள் வழி கொண்டு வரணும், நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம், அது அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கரீனா லீவிட் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ செய்தியாளர் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் தாக்கல் நடத்துகிறேன்னு ஒரு அறிவிப்பு வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டாக பார்க்குறீங்களா, ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ கூட பாராளுமன்றத்தில் அடிக்கடி அவங்க டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் பயந்துக்கிட்டோமா? அது ஒரு த்ரெட்டாக எங்களுக்கு? அதெல்லாம் ஒரு அவங்க சொல்கிற தோனியில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு காமெடிங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் த்ரெட்டுன்னு எடுத்துக்க முடியுமா? அதுக்காக தான் அந்த தாக்குதல் நினச்சி பேசாதீங்கன்ற மாதிரி வந்து பேசியிருந்தாருன்றோ கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு ஈரான் தரப்புல வீடியோ பதிவுலாம் பார்த்தோன்னா அடிடே அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் தான். ஃபுல்லாக போர் பயிற்சிகள்,
ஃபுல்லாக ட்ரோன், அதாவது சி பேபி ட்ரோன் மாதிரி சின்ன சின்ன போட்டில் ஒரு 300-400 கிலோ வெடிமருந்துகளை விட்டு அனுப்பிவிட்டா அடிக்கும்ல, அது எல்லாமே சும்மா 1500க்கு மேலே வரிசையாக நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சுட்டு அவங்க ஐஆர்ஜிசியோட இறந்த வீரர்கள் கூட புகைப்படங்கள் ஒன்று வச்சுட்டு இது எல்லாமே அமெரிக்காவுடைய போர் கப்பலுக்காக வெயிட்டிங்னு ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை கொஞ்சம் தள்ளி மேலே அவங்க நடத்தப்படுகிற போர் பயிற்சிகளை வெளியிடுறாங்க. மொத்தம் இன்னைக்கு ஈரானில் மட்டும் 4 இடத்துல விதவிதமான போர் பயிற்சிகள். இந்த போர் பயிற்சிகள் எல்லாமே அமெரிக்காவுக்கான அரைக்கூவல், அமெரிக்காவை பார்த்து கொள்ளுங்கள்ன்ற மாதிரி வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். ஐஆர்ஜிசியை வந்து இவனோட முழு பவரையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த போர் பயிற்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஈரான் அதே தான் சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது பூ பாதியா சிங்கப்பாதியா அதை நாங்கள் சொல்லணும், நீங்கள் இந்த அரட்டல் உருட்டல் மட்டும் நாங்கள் பயப்படலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஒரு சில ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ராய்டர்ஸில் வாஷிங்டன் போஸ்டில் பார்த்த இந்த செய்தியை பார்த்தேன். ஈரான் வந்து சீனா கிட்ட சூப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட வாங்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 290 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தும். இது வந்து கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அமையும். சூப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்து கொஞ்சம் இடைமறித்து தாக்கல் நடத்துறதுக்கு ரிஸ்க்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் கடந்த 4-5 மாதமாகவே பெரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இது வந்து லாஸ்ட் டைம் இந்த 12 நாள் யுத்தம் வந்தது இல்லையா, 12 நாள் யுத்தம் வரும்போதே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இந்த இடத்துல தான் அடிச்சுது. அப்பயே ஈரான் வந்து சீனா கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து நெருங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது கொடுத்தாலும் இப்போ உடனடியாக பயிற்சிகள் மேற்கொண்டு அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நேற்று தான் ஈரான் எடுத்து பாருங்கள், ரஷ்யா வந்து இந்த ஷோல்டரில் வச்சு அடிப்பாங்கல்ல, ஷோல்டரில் வச்சு தாக்கல் நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து எப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க 2027-28 கொடுக்குறாங்க. பட் சீனா எப்போ கொடுக்குறாங்க, இது அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல. ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் மறுவைத்த நபர்கள் நிறையா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இது லைட்டாக அப்படியே லீக் பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இந்த பனாமா கேனல் இருக்கு இல்லையா, பனாமா கேனல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமாக இருந்தது. நுழையிற இடத்துல சீனானுடைய ஒரு கம்பெனி மீரக் அப்படின்ற ஒரு கம்பெனி, அங்கே வெளியேற இடத்துல எம்எஸ்சி அப்படின்ற ஒரு கம்பெனி, 2 பெரிய கம்பெனி தான் இதுக்கு முன்பு ஒரு 50 வருஷ டீல் ஏற்படுத்தி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா திடீர்னு மார்க்கோ ரூபியர்கள் ஓடிய வந்து பனாமானுடைய கேனலை நாங்கள் கட்டி கொடுத்துட்டு கடைசியில் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் சீனாவோட அக்ரிமெண்ட் போட்டு எங்கள் கப்பலுக்கே நீங்கள் வரி விதிக்கிறீங்களா, ஃப்ரீயாக விடுங்கன்ட்டு இடையில் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் எப்படி கரெக்ட் பண்ண முடியுமோ கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஜட்ஜையாவே கரெக்ட் பண்ணிட்டாங்க. யாரு, அமெரிக்கா தரப்புல. ஜட்ஜையாவுக்கு அள்ளி வீசியிருப்பாங்க போல. ஜட்ஜையா சொல்லிட்டாரு, இங்க பாருப்பா, சீனாவுடைய நிறுவனங்கள் பனாமா கேனல்ல இருந்து உடனடியாக வெளியேற சொல்லுங்க, நாட்டோட இறையாண்மையை பாதிக்குது. திடீர்னு ஜட்ஜையாவே தீர்ப்பு சொல்லிட்டாரு. இப்ப பனாமா ஓடி வந்து என்ன சொல்லணும், இங்க பாருப்பா, நாங்க ஜட்ஜையா வந்து மதிச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க பாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டாவது டேஸ் ஆகுதுன்னு சொல்லிடாதீங்க, அதனால சீனா கொஞ்சம் வெளியேறுங்கிற மாதிரி பனாமா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. அதாவது சீனா அந்த இடத்துல செல்வாக்கு இழக்கிறது அப்படின்னு கொடுத்த. நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ சூப்பர்சோனிக் மிசைல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே அதற்காக இந்த ஒரு தகவலும் அடிஷ்னலாக வந்து, அதனால இதையும் சொல்லிடலாமே, ஏன்னா நான் பின்னாடி சொல்கிறேன்னு நினைப்பேன், அப்புறம் மறந்து போயிடுறேன். அதுக்காக இப்போ அடிஷ்னலாக சொல்கிறேன். இப்போ லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து ஒரு பொய்யர், ஒரு பாம்பு மாதிரி அவர்லாம் எப்போனாலும் நம்மளை விட்டால் கொத்திடுவார், அதனால் அதுக்கு முன்பு நாங்கள் கொத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, கண்டிப்பாக நாங்கள் ரிஜிம் சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை மோதல்கள், இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. 26ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தி 26க்கு மேலே நடத்துகிறாங்களா, இல்லை நாளை மறுநாள் நடத்துகிறாங்களான்னு தெரியல. பட் ஹோல்டு உங்களுக்கு. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் இன்னைக்கு விடிய கூட பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 6லிருந்து 7 வீரர்கள் இறந்து போனதாக ஆப்கானிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 32 பேர் இறந்து போனதாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார், ஆப்கானிஸ்தான். இனி அவங்கள பொழக்க போகிறோன்ட்டாங்க. தொடர்ந்து 2 நாளாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுக்க வரும்போது ஒரு சில பகுதியில் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியும் பாகிஸ்தான் கடுமையான துப்பாக்கி சத்தம் கேட்டது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் நைட்டு கொஞ்சம் விகாராசம் அடிப்பாங்க. இனி எங்களுடைய பவரை காட்ட வேண்டியது இருக்குன்றாங்க. கமான் பாய்ஸ், உங்களை தான் எதிர்பார்க்குறேன். செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸ், வாங்க பாய்ஸ்,
உங்களை தான் எதிர்பார்க்குறேன், இங்கே ஈரான் சம்பவம் கொஞ்சம் போர் அடிக்குது, வாங்க நீ கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க வாங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க களத்தில். இனி என்ன நடக்க போகுது, இந்த பங்காளிங்க சண்டையில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதான் மிக முக்கியமான தகவல். அந்த அளவுக்குலாம் போகாது, லெட்ஸ் மேக் எ டீல் ஓடி வருவார். சவுதி ஓடி வந்து இந்த இடத்துல சமாதானம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இனி பேச்சுவார்த்தைக்கு பலன் இல்லைன்னு ஆப்கானிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஈரானுக்குள்ள ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு அடுத்த தகவல் சொல்கிறேன் கடக்கிறேன் நான். ஈரானில் கிரீஸிலிருந்து ஒருத்தர் வராரு, ஃபுல்லாக சூட்கேஸ் தான், ஃபுல்லாக ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. இறங்குனதுக்கப்புறம் வழக்கமாக ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அவர் எதிர்பார்க்கல. அவர் ஏன்னா ஈரானில் வந்து சின்ன சின்ன நகரங்கள்லாம் வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி வந்தார். திடீர்னு ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க, மனுஷன் மறுக்கிறாரு, இல்லை ஸ்கேன் பண்ணக்கூடாது அது இதுன்னு மறுக்கிறாரு. அப்பயும் பிடிச்சி கட்டாயப்படுத்துகிறாங்க, இல்லை நான் திருப்பி கிளம்புறேன் அப்படின்னு செக் பண்ணதில் ஸ்டார்லிங்க்னுடைய அந்த இதெல்லாம் இருந்தது, முக்கிய டெர்மினல்லாம் இருந்தது. கிளம்பிடு எல்லாம் பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்கன்னா மனசு திருப்பியும் ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. இது மாதிரி இன்றைக்கி மட்டும் 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவருக்கு இப்போ என்ன லக்குன்னா நல்ல வேலை கைது பண்ணாமல் போயிட்டாங்களேன்னு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக வந்திருக்கும். அதுவும் பாருங்கள், இப்போ ஈரானுக்கு வந்து சர்வசாதாரணமாக டவுட் வந்துடும் இந்த இடத்துல. எல்லாமே பதற்றமாக்குறாங்க, எல்லா நாடுமே நாட்டை விட்டு கிளம்புங்கன்னு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து கிரீஸ்லேருந்து ஒருத்தன் ஈரானுக்குள்ளே வரான் அப்படின்னாவே சும்மா விட்டுருவாங்களா? இல்லை அந்த சந்தேகம் வருமா வர? நீங்களே நினச்சி பாருங்க, எந்த நேரத்தில் நீ வந்து இங்கே வர டேப்பை திறந்தா எந்த நேரத்தில் தண்ணி வரும், எந்த நேரத்தில் ரத்தம் வரும் தெரியாத சூழ்நிலையாக இருக்குது. இப்போ ஓடி வந்து நீ சர்வசாதாரணமாக ஈரானை சுற்றி பார்க்குற, அங்கே பார்க்குற, யாருக்குமே சந்தேகம் வராமல் இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லா நாடுமே வெளியேற சொல்லிட்டு திடீர்னு 2 பேரும் ஈரானுக்குள்ள தான் சந்தேகம் வருமா வராது, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் ஈரானுடைய செய்தி குறிப்பு சொன்னாங்கன்னா அவங்கள கைது பண்ணியிருக்கணும், அவங்களாம் மொசாத் ஏஜென்ட், இவங்களாம் பிடிச்சிருந்தா பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சம்பவம் கிடைச்சிருக்கும், சிஏ ஏஜென்ட் எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கான சந்தேகங்கள் வளர்த்து கொண்டே இருக்குதுங்க. நான் சிரியா விஷயத்த சொல்லிட்டு அடுத்து நகர போகிறேன். இன்னைக்கு வந்து சிரியாவுக்குள்ளார டயர் ஜோர் பகுதியில் ஏற்கனவே அமெரிக்காவோட பேஸ் இருந்தது, கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதியில் சிரியானுடைய ஆர்மியினுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குல்ல, அங்கே அடிச்சிட்டாங்க. அடித்ததில் 3-4 பேர் பக்கம் இறந்து ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்க, 3 இருந்தாங்க. இப்போ நான் வரும்போது பார்த்தா 4-5 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. ISIS என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி சிரியா அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தத்துக்கான அறைகோல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனி எங்கள் ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்றாங்க. எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, இது ஏதோ ஒரு உள்குத்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முந்தானத்து இதில் நியூஸில் பார்த்தேன், மேபி குர்தீஸ் வந்து அது கொஞ்சம் பேர் தான் போனாங்க, மீதெல்லாம் விட்டுட்டாங்கன்றாங்க. 10,000-15,000 பேர்த்துக்கு மேலே விட்டுட்டுப்பாங்கன்றாங்க. அதனால் விட்டவங்க எல்லாம் மறுபடியும் அவங்களால முடியாது ISIS வச்சு அடிக்கிறாங்களான்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். அது கொஞ்சம் மர்மம் முடிச்சாவே இருக்குது சிரியாவுக்குள்ளார. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ட்ரம்ப்போட உருக்கமான பதிவு பார்த்துட்டு நம்ம முக்கியமாக யார்கிட்ட போகிறோன்னா உக்ரைன்கிட்ட போயிடலாம். ட்ரம்ப் வந்து என்னைக்கு என்னுடைய ஆடம்பர பங்களா ஒன்று, மாரியோ லோஹான்னு சொல்லிட்டு ஒரு ஆடம்பர பங்களா ஒன்று, அதில் ஒருத்தர் துப்பாக்கியோட நவீன ஆயுதங்களோட சுடுறதுக்கு உள்ளே வரான். அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் போகிறதுக்கு தான் வந்தான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஆயுதங்களோட ஒருத்தன் வந்து உயர் பாதுகாப்பு மிகுந்த ஒரு மாளிகையில் உள்ள நுழையிறான் அப்படின்னாவே கண்டிப்பாக அசாசினேஷன் பண்ணுறதா. ஒளிஞ்சு அது இப்படி வந்திருக்கான் இப்படி. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. அவனை போட்டதில் ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா அசாசினேஷன் பண்ணிட்டு பண்ணுறவான்லாம் நியூஸ் வெளியே வர. இன்றைக்கி மனுஷன் இது வந்து வழக்கமாக இப்போ அரசியல் டைலாக்லாம் வரும். இப்போ தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்குது, அது இல்லாமல் கட்சி தொடங்குறதுக்கு பஞ்சமே இல்லைப்பா சாமி, டெய்லி ஒரு கட்சி தொடங்குறாங்க. நேற்று பார்த்தா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. இன்றைக்கி வந்து VK சசிகலா அவர்கள் வந்து ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க. எலெக்ஷன் ஆச்சு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஓடி வந்து எத்தனை கட்சியை மக்கள் எத்தனை தடவை ஓட்டு போடுவாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இருக்குது. சரி, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் அருமையாக அந்த டைலாக் வரும், நான் இதுக்கப்புறம் எப்போ நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எப்போ என்னை பார்த்து கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டிட்டாங்களோ கரெக்டாக ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் மிஸ் ஆனோம், இனி நான் இருக்கும் வரை உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன். வயசு எனக்கு 78 வயசு ஆகிடுச்சு. நான் எப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட உறங்குறதில்ல. இதெல்லாம் அமெரிக்க மக்களுக்காக தான். நான் இருக்கும் வரை, நான் எப்போ மேபி நாளைக்கே கூட என்னை போட்டாலும் போட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறேன் நான். இருந்தாலும் அமெரிக்க மக்களுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த டைலாக் எழுதி வச்சுக்கோங்க கல்வெட்டில், எங்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வருகின்ற எலெக்ஷனில் ரொம்ப யூஸ் ஆகுன்றது ஒரு கூடுதல் தகவல். அமெரிக்காவில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 10,000 விமானங்கள் ரத்து பண்ணியிருக்காங்க. பனி புயல் அதிகமாக இருக்கிறனால ரத்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். இப்போ நம்ம
உக்ரைன்கிட்ட போயிட்டு நேராக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா 4 வருடம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, தாக்குதல் நடத்தினதை இது பண்ணி அதை ஸ்டார்டிங் எல்லாம் சேர்த்தி. ஆனால் ரஷ்யா சாதித்தது ஒன்றுமே இல்லை. பைடன் ஃபோன் பண்ணி சொன்னாராம் ஜெலன்ஸ்கி கிட்ட, ஜெலன்ஸ்கி தப்பிச்சு வந்துரு வா, டாக்ஸி ஒன்று அனுப்புகிறேன்னாராம். இவர் சொன்னாராம், எனக்கு டாக்ஸிலாம் வேண்டாம், ஆயுதங்கள் கொடுங்க, நான் இப்போ போயிட்டேன் அப்படின்னா எங்கள் மக்களை யார் காப்பாற்றுவது, அதனால் நான் பயப்படலாம் கிடையாது, அச்சன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, பயன்றது எங்கள் பரம்பரைக்கே இல்லை, ஆயுதங்கள் கொடுனாராம். அன்னைக்கு கெத்தா சும்மா தைரியமாக நின்று எதிர்த்தம் பார்த்தியா, அந்த தைரியம் தான் இன்னைக்கு உக்ரைனையும் காப்பாற்றிருக்கு, ஐரோப்பா நாட்டையும் காப்பாற்றிருக்கு, இவ்வளோ ஏன் 3ஆம் உலக யுத்தத்தையே காப்பாற்றிருக்கு. இல்லைன்னா புடின் அவர்கள் இந்நேரம் ஐரோப்பாவை பிடித்திருப்பார், இந்நேரம் 3ஆம் உலகத்தை ஆரம்பித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தனக்கு பக்கம் இழுத்திருப்பார். இதெல்லாம் யார் தடுத்தது? ஜெலன்ஸ்கி என்ற ஒற்றை மனிதன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு இன்று தடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கான மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோன்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷங்க எந்திரிச்சு நின்று மக்கள் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா போதும் போதும்னா கூட மக்கள் வந்து கைத்தட்டுறதை வந்து நிறுத்தவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து கைத்தட்டி தள்ளுறாங்க. ஆனால் இந்த கிஃப்ட் வந்து 2 இடத்துலையும் பரிமாறிக்கிறேன். இன்னைக்கு மாஸ்கோவில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ரஷ்யாவுடைய போலீஸ் அதிகாரி வந்து கார் குண்டு வைத்து தகர்க்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளார இந்த மாதிரியான அசாசினேஷன் பண்ணுறத ரொம்ப தைரியமாக பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க நடத்துறது எல்லாமே பூ தாக்குதல், இவங்க நடத்துறது எல்லாமே நல்ல தாக்குதல் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அசாசினேஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் சரியான பாதையில் போகிறோன்றாங்க. அது இல்லாமல் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு புடின் அவர்கள் பேசும்போதும் ரஷ்யாவுடைய உளவுத்துறையும் என்ன சொல்றதுன்னா, யூகேவும் பிரான்ஸும் நேரடியாகவே அணு ஆயுதங்களை உக்ரைன் கிட்ட கொடுக்க போறாங்க. இந்த அணு ஆயுதம் மூலயமா வைத்து இந்த ஃபிளமிங்கோ மிசைல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வைத்து தாக்கல் நடத்துவதற்கான மிகப்பெரிய திட்டத்தில் இருக்காங்க. எதிரிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய கருங்கடலுக்கு போகக்கூடிய மிக முக்கிய பைப்லைன் அதை தெரிந்தே அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவே நம்ம தலையில் விழுந்த அடிமா நான் நினைக்கிறேன். நான் இனியும் சும்மா இருக்கக்கூடாது, அணு ஆயுதத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதோ அப்படின்னு யார் சொல்றாரு? புடின் அவர்கள் சொல்றாரு. இன்னும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றாங்க. உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 40 மணி நேரம் தொடர்ந்து எண்ணெய் கிணறு பெரிய அளவுக்கு எரிஞ்சிட்டே இருக்கு, அணையவே இல்லை. யூகே என்ன பண்றாங்க? யூகேவும் ஆஸ்திரேலியாவும் இதுவரை இல்லாத பொருளாதார தடைகள். யூகே மட்டும் 300க்கும் மேற்பட்ட டார்கெட் வைக்கிறாங்க அங்க ரஷ்யா மீது. ஆயில் நிறுவனங்கள் 175 கம்பெனிகள், என்னென்ன தெரியுதோ கண்ணுக்கு தெரிகிற பொம்மை தயாரிக்கிற நிறுவனம் மீது கூட பொருளாதார தடைகளை போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஊர்ல ஒரு பாட்டி மளிகை கடை வச்சிருந்தா அந்த பாட்டி மளிகை கடை வச்சுங்கிறவங்க மேல கூட பொருளாதார தடை. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான பொருளாதார தடைகளை போட்டு தள்ளி இருக்கிறது யூகேவும் ஆஸ்திரேலியாவும். இனி ஊர்ல எந்த பாட்டியும் மளிகை கடை வைக்கக்கூடாது, யார் எதுவும் பண்ணக்கூடாது, யார் எந்த ஏற்றுமதி பண்ணக்கூடாத அளவுக்கு பொருளாதார தடையை போட்டு தள்ளி இருக்காங்க என்பதும் ஒரு கூடுதல் தகவலா சொல்ல முடியும். அது இல்லாம இனி ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயிலை ஏற்றுமதி பண்ணணும்னா ஒன்லி $44 மேல ஏற்றுமதி பண்ணக்கூடாது, யாரும் வாங்கக்கூடாதுன்றாங்க. அங்க $72 பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க எவ்வளவு குசும்பு பாரு இவங்களுக்கு, இல்ல $44 சொல்லி வாங்கிக்கலான்ற மாதிரி. ஆனா அமெரிக்கா தரப்புல இருந்து விக்ஸாப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் பார்த்ததிலே புடின் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நான் இது வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் பார்க்கல. நான் நிறைய தடவை பேசிட்டேன். கிளீனா பேசுறாரு, இதுதான் விஷயம்ன்றத ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பேசுறாரு. எனக்கு அந்த வகையில் புடினோரோட அணுகுமுறை எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால கூடிய விரைவில் அவர் அமைதி ஏற்படுத்த விரும்புறாரு. ஜெலன்ஸ்கி கையில தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஜெலன்ஸ்கி புரிஞ்சுக்கிட்டாரு. ட்ரம்ப் அவர்கள் இங்க உக்ரைனுக்கு வந்து பார்த்தாதான் எங்களோட ப்ரெஷர் எல்லாம் தெரியும், அங்கிருந்து ப்ரெஷர் கொடுக்கறத விட உங்களுக்கு வந்தாலும் தெரியுன்றாரு. அவருக்கு அதுதான் வேலை. ட்ரம்ப் அவர்கள் இங்க வந்து உக்ரைன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாக்குறதான் வேலை. அவர் என்ன சொல்லுவாரு? ஓ போர் நான் ஆரம்பிச்சேனா? யார் ஆரம்பிச்சது? பைடன் தானே, அவரோட போய் கேளுன்னுவாரு. தேவையா? ஸோ இருந்தாலும் சொல்லியிருக்கிறார் மேக்ரன் அவர்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து இது கம்ப்ளீட் ரஷ்யாவோட ஃபெயிலர், அந்த வாரம் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு இப்போ கூட ஏதாவது பார்த்து விட்டாங்கன்னா நான் வந்து போனா போதுன்னு விடுறேன், இல்லைன்னா அவ்வளோதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து. ரஷ்யா ஐரோப்பாவுக்குள்ளார அதிகமான நிலங்களை, குறிப்பாக எங்கெல்லாம் பேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் மிலிட்ரி பேஸ் இருக்கோ அங்கே நிலங்களை வாங்கியிருக்கிறதாம். இந்த நிலங்கள் மூலயமா உளவு வேலை பார்ப்பா இருக்கா, தகவல் வந்திருக்கா, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஐரோப்பா நாடுகள் இறங்குறாங்கன்றதுல நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான்
ஏற்கனவே ஒரு சில நடவடிக்கைகள் இறங்கிட்டாங்க. யூகேனுடைய முன்னாள் பிரதமர் லிஸ்ட்ரஸ், நம்ம முன்னாள் தாய்க்கிழவி, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம பிரிட்டனுக்குள்ளார ஆயிரக்கணக்கான 1000 10,000 யங் கேர்ள்ஸ் எல்லாம் 11 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்க நிறைய பேர் வந்து செக்ஷுவலாக வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தெரியாத மாதிரி ஆளுகின்ற அரசாங்கம், ஏன்னா இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் வந்து இஸ்லாமிக் தானே, அதனால் வந்து நிறைய தடுத்துட்டாங்க. இன்னுமே இங்கே யூகேல இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் வந்து செக்ஷுவல் ரீதியாக வந்து ரேப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. யூகேக்குள்ளார கிட்டத்தட்ட வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதுக்கான ஒரு முதல் சம்பவமாக பார்க்கலாம். ஏன்னா நேற்று கூட போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட முல்லாஸுக்கு இணைஞ்சிட்டார், அவர் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுறான்ற வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறார். கூடுதல் தகவல், கிரீஸில் கிட்டத்தட்ட 60 மசூதி மேலே வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து லீகலாக பர்மிஷன் வாங்காமல் இயங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இங்கே அந்த இஸ்லாமிக் ரிலீஜியஸுக்கான ஸ்பேசஸ் வந்து இங்கே கிடையாது. மசூதி கட்டணும்னா எங்கெல்லாம் வந்தீங்களோ அந்த கண்ட்ரிக்கே நீங்கள் போயிட்டு பண்ணுங்கன்ற மாதிரியான தகவல்களும் கிரீஸில் இருந்து வந்திருக்கிறது. ஏற்கனவே ஜப்பான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஐரோப்பாவுக்குள்ளார நிறைய நாடுகள் இதை பற்றி புகைய ஆரம்பித்திருக்கிறது. மேபி பெரிய அளவுக்கான இந்த கான்செப்டில், அதாவது இஸ்லாம் இஸ் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இனி அடுத்த காலங்களில் போதாகாரமாக வெடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.